ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ, ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணி அவங்க மனைவியே கொண்டு இருக்கிறாரு. அதிகமாக கடன் ஆகிட்டதுனால அவங்க மனைவியை கொண்டு இருக்கிறாரு. தலகாணி வச்சு மூச்சு அடித்து எப்படியே கொண்டு இருக்கிறாரு. அப்புறம் மகளை கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்கிறாரு. அவரோட தாயையும் கொல்ல போயிருக்கிறாரு. அவரால் முடியலன்னு சொல்லிட்டு அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. அதே சமூக ஊடகங்களில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஐயோ, மனசு கேட்கல பார்த்தீங்களா? எப்படி அவங்களுக்கு மனசு வருது பாருங்க. நாங்கள் கூட ஒரு இந்த காஞ்சிபுரம் ஐஎஃப்எஸ் தனசேகர் தாமலார் தெரு சேர்ந்த ஐஎஃப்எஸில் பணம் முதலீடு செஞ்சு பணத்தை இரட்டிப்பாக தரேன்னு சொல்லி நாங்கள் 5.5 கோடிக்கு மேலே ஏமாந்தோம். அதனால் எங்களுக்கு 7.5 கோடிக்கு மேலே 8 கோடிக்கு மேலே கடன் ஆச்சு. அந்த கடன்லேருந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு 1.5 கோடிக்கு இப்போ கடன் இருக்குது. அதில் 1.5 கோடி கடனை நாங்கள் எப்படி திருப்பி கொடுப்போன்ற ஒரு முயற்சி தான் பண்ணமே தவிர இவர் மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு சைகை செய்யவே இல்லை. ஆனால் இன்னொரு இவர் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி போயிருக்கிறாரு. போனவர் கடன் ஆகிட்டு இருக்குது. அந்த கடன் தொல்லையால் இவங்க மனைவியும் மகளை கொல்றதுக்கு இவர் யார் உரிமை கொடுத்தான்னு தெரில. இறக்குறவர் கடன் அதிக ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணலாம், அது ஏதோ முதலீடு செஞ்சு ஒரு தொழிலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்றதுக்காக எல்லோரும் போக வேண்டியது தான். அதிக ஆசையினால் இந்தமாரி நடுத்தரில் நின்று நம்மளோட வாழ்க்கை மாதிரி அவங்களோட வாழ்க்கை நிற்கலாம். ஆனால் பட் அந்த மனைவியோ அந்த பெண்ணை அவங்களோட மகளையோ எப்படி கொள்றதுக்கு அவருக்கு மனசு வருதுன்னு தெரியல. மனசு அதை அந்த செய்தி கேட்கும்போது அவரோட வாக்குறுதி கேட்கும்போது அவ்வளோ மனசு நெஞ்செலாம் வலிக்குது. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இந்த கடனை வாங்குகிறோம். நிறைய பேர் கடன் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பண்டாரப்பையன் காஞ்சிபுரம் தாமலாத்தில் வச்சு அந்த பண்டாரப்பையன் தனசேகர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குலோபிடியஸ் காஞ்சிபுரத்தில் குலோபிடியஸ் வடக்கத்தேஸ் கோவில் பக்கத்தில் கடை வச்சுருப்பான். 1ஆம் நம்பர் அக்யூஸ்ட் எப்படியா பையன் அவன் நம்பி தான் கெடுத்தான். அந்த கடனை வாங்கும்போது எங்கிட்டேருந்து கடன் வாங்கும்போது நான் இருக்குன்னு கெடுத்தான். அந்த கடனை நீயே திருப்பி கொடுறா, அவனோட சொத்து இடம் வீடுகிட்டு மொத்தம் விற்று கொடுத்துட்டு வா, நான் அவனை காப்பாற்றுறேன். கொடுக்கும்போதும் அதே போல சொல்லி தான் அந்த எங்களோட வாழ்க்கையை கெடுத்தான். அதே போல் நாங்களும் 13 பிளாட் விற்றோம், 2 வீடு விற்றோம். எல்லாத்தையும் விற்று கடனை ஒரு 1.5 கோடிக்கு கொண்டு வந்து நிறுத்தணும். இதுக்கு மேலே எங்ககிட்ட இல்லைன்றதுனால அமைதியாக அவங்கவுங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க, ஒரு சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் 5,000 10,000 ரூபான்னா கூட போன மாதம் கூட ஒருத்தர் 20,000 ரூபாய் 13,000 ரூபாய் 10,000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் என்ன அப்படின்னா, கடன் பட்டவங்க கடன் இருந்து கொடுத்துட்றாங்க. நான் என்கிட்ட இருந்து தான் இப்போ பண்டாரப்பையன் தனசேகர்கிட்ட பணத்தை கொடுத்தேன். அவன் வீட்டை போய் அவங்க சொக்கா பிடிச்சோ அவன் மனைவியோ அவன் பெண்ணையோ அவன் மகனையோ துன்புறுத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா? சரி, அவனை போய் அவன் வீட்டை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு தான் அவன் கடையாண்ட போய் கேட்டான். அந்த கடனை அவன் வீட்டில் அசிங்கப்படுத்தக்கூடாது. தாமலார் தெருவில் அவன் வீடு இருக்குது, 4 வீடு இருக்குது. ஒவ்வொரு வாடகை விட்டு வீட்டாண்டி போயிட்டு நான் நின்று போய் கேட்கறதுக்கு கொஞ்ச நாள் ஆகுது. அவனை அசிங்கப்படுத்தக்கூடாது, அவனே அந்த பணத்தை கொடுப்பான்றதுனால நான் எங்ககிட்ட இருக்கிற ஜனங்கள் கூப்பிட்டு போய் கேட்டோம். முடிஞ்சளவுக்கு கேட்டோம், போராட்டம் பண்ணி பார்த்தோம். அவங்க கடையாண்டெலாம் போய் கேட்டோம். எல்லோரும் வெளியே தள்ளி அவன் நாடக மாட்டேன் எங்களை அடிக்கிறான்னு சொல்லிட்டு நாடக மாட்டான் அந்த பண்டார பையன். அவனுக்கு நல்ல சாவே வராது, அது இறைவன் கொடுப்பான். அந்த சூழலில் அந்த காஞ்சிபுரம் மக்கள் எல்லோரும் வேடிக்கை பார்ப்பீங்க. அவனை என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இவன் கடன் பெற்று இவனையே நம்ம போய் துன்புறுத்தலை. ஆனால் இவனே இவ்வளோ கோடி கடன் பெற்றுட்டு அசிங்கம் இல்லாத கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத இவனே சுற்றுறான்னும் போது கடன் பாதிக்கப்பட்டவன் நம்ம கடன் கொடுத்துட்டு நாம் பாதிக்கப்பட்டுருக்குறோம். நமக்கு என்ன இப்போது? கடன் வாங்கினவனே கூச்சம் இல்லாமல் இருக்கிறான். நாமளும் அது அவனுமே நம்ம ஒரு ஆள் தான் கடன் பட்டுருக்குறோம், அவனும் தான் கடன் பட்டுருக்குறான். அத்தனை கோடி கடன் பட்டுருக்குறானே. இவனும் உயிரோட குத்துக்கல் மாதிரி அப்படியே தானே அந்த தாமலார் தெருவில் இருக்கலாம். அவன் மனைவியோ அவன் பொண்ணையோ எது கழுத்து நெச்சு சாக்கடிக்கிறதுக்கு அவனுக்கு மனமே வரல பாருங்கள். இவருக்கு எப்படி கல் நெஞ்சுமா இருந்தால் அவரோட மனைவியும் மகளையும் கொண்டு இருப்பாங்க பாருங்கள். கொடுமை கேட்கும்போதே காதுக்கு அப்படியே கொடுமையாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்தமாதிரி சம்பவத்தை யாரும் பண்ணாதீங்க. பணத்தை யாருக்கிட்டையும் நீங்கள் கடனை, உங்களோட பணம் உங்கள் பொண்ணு, உங்கள் பிள்ளை, உங்களோட கணவன், உங்களோட மனைவி உங்களுக்காக செலவு பண்ணி உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக வச்சுக்கிங்க. அடுத்தவங்களை நம்பி கடன் கொடுக்காதீங்க. முதல்ல இவ்வளோ வட்டி வரும், மாதம் ஆச்சுன்னா இதை வச்சு எதுனா பண்ணலாம் அப்படின்னு இந்த வட்டிக்காக ஆசைப்படாதீங்க. 30 வருஷம் வட்டிக்கு ஆசைப்பட்டு நாங்கள் பண்ணதில் எங்களுக்கு 3 லட்சம் கூட என் கைக்கு மிஞ்சலை. எத்தனை கோடி சம்பாரித்தோம்? 30 ஆண்டோட எனக்கு 42 வயசு ஆகுது. அதில் 12 வயசுலேருந்து நாங்கள் உழைக்கிறேன். 30 வருஷமாக நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். 30 வருஷத்தோட உழைப்பை பண்டாரப்பையன் தனசேகர்கிட்ட தான் எதுவுமே கொடுத்தேன். கரெக்டாக என்னோடய பணம், என்னோடய இன்ஷியல் பேமெண்ட், என்னோட தனிப்பட்ட நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே சம்பாரிச்சது வரைக்கும் 2 கோடி. எனக்கும் இன்னொருத்தர் நண்பர் செந்தில்குமார்ன்றவருக்கு மட்டும்தான் தெரியுமே. நான் சம்பாரிச்சது மொத்தம் 2 கோடி. அதில் 1 கோடி மட்டும் அவர் கையில் பணமாக இருந்தது. இன்னொரு 1 கோடி முன்ன ஒரு 10-20 பேர்கிட்ட பணம் வட்டிக்கு விட்டு சீட்டாவோ பணமோ அப்படி பொருளாவோ வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி வச்சுக்கிட்டு இருந்த பணத்தை மொத்தம் சுருட்டி எல்லாத்தையும் ஒருத்தர் கூட ஒரு நபர்கிட்ட கூட விடாமல் மொத்த பணத்தை எடுத்து போயிட்டு ஒரே நபர்கிட்ட தனசேகர்
தாம்பலாத்தூர் சேர்ந்த மதன கோபால் மகன் பண்டார பையன் தனசேகர்கிட்ட பணத்தை எடுத்து போய் கொடுத்தோம். ஒரு நபர்கிட்ட நம்பி அந்த 2 கோடி கொடுத்தேன். நான் மொத்தம் அவங்ககிட்ட பணம் கொடுத்தது 5.5 கோடி. அதில் 2 கோடி ரூபாய் என்னோடய பணம், 2 கோடி ரூபாய் அந்த பணத்தோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட இன்கம் வந்தது எடுத்து சீட்டாக போட்டேன். அதில் 2 கோடி 4 கோடி ஆச்சு. மிச்சம் 1.5 கோடி வந்து பொதுமக்களோட பணம், மொத்தம் 5.5 கோடி. அதில் சீட்டு 2 கோடி கடன் அடித்தேன். 1.5 கோடி பொதுமக்களோட பணம் 1.5 கோடி மட்டும் நின்று போச்சு. என்னோட கடன் இருந்ததுலாம் ஃப்ளாட் விற்று கடன் கொடுத்துட்டோம். இந்த பிரச்சனைகள்லாம் இவ்வளோ பெரிய சுமைகளை நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். இந்தமாரி கடன் வாங்கிட்டாலும் கடன் கொடுத்துட்டாலும் தனசேகர் மாரி கடன் கோடிக்கணக்கில் வாங்கினோம், குத்துக்கல் மாதிரி இருக்கிறான். வாசன் மாதிரி 5.5 கோடி கடன் கொடுத்தவங்களாம் இன்னமும் இருக்கிறான். அது மாதிரி ஒரு ஆட்கள் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் உயிரோட. எதுவாக இருந்தாலும் நின்று சாதிச்சு பாருங்கள். மனைவி கொள்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. உங்களோட மகளை கொள்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. உங்களோட மகனை கொள்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. தாயை கொள்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நீ கடன்பட்டால் அது உன்னுடைய தனிப்பட்ட விஷயமா. நீங்கள் இல்லைன்னா கூட உங்கள் மகள் உன் மகன் உன் தாய் வாழ்வாங்க. யாரோ ஒரு ஆள் பிச்சை இட்டாவது அவங்க வாழ்வாங்க. பிச்சையை கையேந்தியாவது சாப்பிட்டாவது வாழ்வாங்க. அப்படி ஒன்று இந்த உலகம் யாரையும் விட்டுடாது. தண்ணி ஊற்றியாவது கொஞ்சம் அவங்க வாழ்ந்துக்குவாங்க. அவங்களோட பசியை தீர்த்து அவங்க வாழ்ந்துக்குவாங்க. அவங்களோட எந்த பறவையோ எந்த ஆடோ மாடோ என்கிட்ட எனக்கு பிச்சை போடுங்கன்னு யாரும் கேட்டது கிடையாது. அதுபோல் மனிதர்கள் மட்டும்தான் பிச்சையை போய் கேட்டுக்கிட்டு இன்னும் அது அவங்களோட உயிரை காப்பாற்றுக்குவாங்க. இந்த இயற்கை எல்லாருக்கும் பொதுமானது. அதுபோல் வாழ வந்துட்ட பிறகு இறப்பு என்பது ஒரு நேரத்தில் அந்த வெக்ஸா ஆனால் கூட நீங்கள் அவங்கவுங்க தனிப்பட்ட தைரியம். ஒரு இறப்பு என்பது அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட தைரியம். ஆனால் அடுத்தவங்களை போய் கொள்றதுன்றது, இப்போ நான் இருக்கிறேன், என்னை இவ்வளோ கோடி கடன் பட்டுட்டான்னு சொல்லிட்டு தனசேகர் ஒரு செகண்டில் போட்டுடலாமா? அவன் குடும்பத்தை சாட்சி இல்லாமா? தவறு தானே. நான் தெரிஞ்சு கடன் கொடுத்தேன், என்னை ஏமாற்றி அவன் கடன் வாங்கினான். நல்லா நாசுக்கா அவன் கடன் வாங்கத்தில் அருமையாக பிளான் பண்ணி என்னோட மைண்ட் செட்டு மாற்றி கரெக்டாக கடன் வாங்கினான். இப்படின்றதுக்குள்ளே அவன் குடும்பத்தையே மொத்தம் காலி பண்ணிடலாம். ஏன் செஞ்சுட்டு போயிடலாமே? ஏன் பண்ணலை? வாழ வந்துட்டோம், தர்மப்படி வாழ வந்தோம். பேராசைன்ற ஒரு படுகொழில் விழுந்தோம். அந்த பண்டார தேவடியா பையனுக்கு தெரியல பொதுமக்கள்கிட்ட பணத்தை வாங்கணும், நாம் மட்டும் 4-5 வீடு வச்சுருக்கிறோமே, இந்த வீட்டை ஏதாவது விற்று ஏதோ கடன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரலன்னா விடுங்க, கடவுள் பார்த்து அவனை கரெக்டாக செஞ்சு விட்ருவான். பல கோயில் குளம் போய்கிட்டே இருப்பான். வருஷத்துக்கு 2 முறை சபரிமலை போகிறான். இந்த பாவத்தெல்லாம் எங்கே கழிக்கிறதுன்னு என்கிட்டயே சொல்லிக்கிறான் பண்டார தேவடியா பையன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவத்தை அவனால் கழிக்க முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவத்தை அவனால் கழிக்க முடியாது. அவன் பெண்ணு பிள்ளைக்கு கண்டிப்பாக சேரும். அந்த பெண்ணு பிள்ளை அவன் தான் கொல்லணும். இப்போ இவர் நேரடியாக கொண்டுட்டாரு. ஆனால் இவர் இந்த கர்ம வினைகள் மூலமாக கொல்லுவார். யார்? தனசேகரே அவங்க பொண்ணு பையனை கொல்லுவார். பாருங்கள், அவர் செஞ்சு இப்போ அவங்களோட நரக வாழ்க்கை வேதனையும், அவருக்கு பிறக்க போகிற பிள்ளைகள், அவர்களோட குழந்தைங்கள் எல்லாமே சேர்த்து நரக வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்வாங்க. பார்க்க தான் போகிறீங்க. எல்லா மக்களும் நீங்கள் சேர்ந்து அவங்களோட வேதனையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட கஷ்டத்தையும் உணர்வையும் அந்த உடல் உழைப்பையும் அவங்களோட ரத்தத்தையும் வேறு சிந்தி சம்பாதிச்ச ரத்தத்தையும் அவங்களோட பொதுமக்களோட கண்ணீரும் வேதனையும் அது கண்டிப்பாக ஒரு கருமை வினைகளால் அவங்க பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக போய் சேரும், அவங்க மனைவிக்கு போய் சேரும். இவன் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் இந்த உலகமே காஞ்சிபுரத்தை சேர்ந்த தாமலாத்தூரை சேர்ந்த பண்டார் பையன் தனசேகருக்கு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை முடிவுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவன் வாழ முடியாதளுக்கு நம்ம பண்ணி விட்டுடலாம். ஆனால் வேண்டாம், வாழ்க்கைன்றது எல்லாருக்கும் வாழ வந்திருக்கிறோம். தெரியாத பேராசைன்ற பற்றி நான் போன மாதிரி அந்த பேராசைன்ற அதை விட பேராசைன்ற ஒரு படுகொழியில் அந்த தேவடியா பையன் போய் விழுந்தான். அதுக்கேற்ற சொல்யூஷன் அதுக்கேற்ற சில விஷயங்கள் அவன் பார்க்காம விட்டுட்டான். ஒரு சிலருக்கு முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் இடமோ பணமோ கொடுத்தான் தேவடியா பையன். முழுசாக கொடுக்காம, கடனை கொடுக்காம மொத்தமாக உனக்காக கொடுக்க முடியுமான்ட்டு என்ன பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் மொத்தமாக எண்ணத்துலேருந்து எடுத்து தின்னும்போது அவன் பொண்டாட்டி புள்ளெலாம் எடுத்து தின்னும்போது அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. அவங்ககிட்ட என்கிட்ட வாங்கும்போது அந்த கேள்விக்கு என்கிட்ட முழுசாக மொத்தமாக என்கிட்ட தாண்டா வாங்கினேன்னா அது கேள்விக்கு பதில் கிடையாது. கொடுத்தவங்களுக்குலாம் பாதி பணம் போக பாதி பணம் அவன் கொடுத்துட்டு இருக்கிறான். ஆனால் எங்கிட்ட இருக்கிறவங்க நான் ஒரு சிலர் பேருக்கு மட்டும் இப்போ 25 லட்ச ரூபாய்க்கு ஒரு 20 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு 5 லட்ச ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா 25 லட்ச ரூபாய்க்கு மொத்தமாக நான் கொடுக்காம 25 லட்ச ரூபாய் கணக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். எப்படி சொல்கிறதுனா 1 லட்ச ரூபாய் இப்போ என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா அதில் 50,000 ரூபாய் அவர் கொடுத்துருப்போம். மீதி 50,000 கொடுத்து அவர் கடன் க்ளோஸ் பண்ணியிருந்தால் நான் எப்பயோ கிரேட் எஸ்கேப் ஆகிட்டு இருப்போம். ஆனால் நான் ஆரம்பத்தில் அப்படி பண்ணல. 50,000 கொடுத்துட்டேன்னா மேல் கொண்டு 1 லட்ச ரூபாய் அப்படியே 1 லட்ச ரூபா முழுசாக கொடுத்துட்டேன். அந்த வாங்கின போக மிச்சம் கொடுத்துருந்தோம்னா அப்படி தான் தனசேகர் பாதி பேருக்கு பண்ணான்.
ஆனால் எனக்கு நான் அப்படி தான் கேட்டேன். கடைசியில் அவனுக்கு யூடியூப்பில் ஐஎஃப்எஸை பற்றி லட்சுமி நாராயணன், ஜெகன், ஹரி அவங்க குடும்பத்தில் அந்த குடும்ப ஜெகன் மனைவி, அவன் மனைவி, அப்புறம் இந்த லட்சுமி நாராயண மனைவி, இல்லை ஹரிதாஸ் மனைவி, இவங்களுக்கு ஹரிதாஸ் கல்யாணமாக ஆகலை, அவங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் மொத்த பேருக்கு இவனுக்கு கூட லிங்க் இருக்கும் பொழுது, அவ்வளோ பெரிய உறவு இருக்கும் பொழுது இவங்களுக்கு. அதனால தான் இவன் ஹரிதாஸுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கள் சித்தப்பா பையன் சொன்னான். பண்டார பையனுக்கும் முதலியார் பையனுக்கு என்னடா வித்தியாசம், சித்தப்பா பையன் சொன்னான் அந்த மாதிரி தனசேகரன்றவன். அதுபோல் அவங்க குடும்பத்துக்கு இவனுக்கு ரொம்ப நெருக்கம் பொழுது. அதனால் இவன் எதை பண்ணாலும் அவங்களுக்கு ஐஎஃப்எஸை பற்றி நான் வீடியோ போடும்போது அப்படியே ஆக்ரோஷமாக கோவப்பட்டு நம்மளை அப்படியே கடையை பிடிச்சி வெளியே தள்ளி ஒருத்தருக்கு ஒரு ரூபாய் கொடுக்காத அளவுக்கு பண்ணிட்டான். அவங்க பணத்தை அந்தளவுக்கு கோடிக்கணக்கில் அவன் வாங்கின அதான் குடித்த பால் ருசின்னு சொல்லுவாங்கள்ல பூனைக்கு அதுமாரி அங்கேருந்து வாங்கி தென்ன ருசி இவனுக்கு உடலை விட முடியல. அவனுங்களை விட்டு கொடுக்காம அவன் பின்னாடியே ஒரு வருஷம் அந்த கோர்ட்டு கேஸும் அந்த சொத்து கித்து எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோ விற்று எவ்வளோ பணம் இவன் அடிக்கணுமோ மொத்தம் அடித்து இவன் பக்கா செட்டில் ஆகி உட்காந்துட்டான். என்ன இப்போ அந்த தேவடியா பையன் பற்றி யூடியூப்பில் பேசுந்து எல்லாம் பண்ணதுனால எனக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். தேவடியா பையன் நல்லா தான் வாழ்ந்துட்டு போகணும். ஒரு வாட்டி அவனை போஸ்ட் அடித்து ஒட்டுவோம் நாயை மற்ற உலகத்துக்கு காட்டுமே. தேவடியா பையனை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பொதுமக்களோட கண்ணீர் வேதனையும் அவன் குடும்பத்தை சும்மாவே விடாது. காஞ்சிபுரம் தாமலாத்தூர் தனசேகர்ன்ற தேவடியா பையன் அவன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கிற செந்தில்குமார்ன்ற ஒரு தேவடியா பையன் அவனுக்கு சொல்லாமல் இப்போ அவன் வீட்டுக்கு சிசிடிவி கேமரா, கடைக்கு சிசிடிவி கேமரா, வீடியோ கேமராலாம் வாங்கி வச்சு நல்ல புது கேமராலாம் வாங்கி வச்சுட்டான். அப்பயே பக்காவாக செட்டில் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் எதான் தொழிலுன்ட்டு தொழிலுக்கு கூட அந்த தேவடியா பையனை கூப்பிட்டு செய்கிறாங்களா இல்லையா தெரியல. ஏன்னா நாங்கள் இதில் தான் சம்பாரித்தோம், ஃபோட்டோ வீடியோவில் தான் செஞ்சு சம்பாரித்தோம். கோந்து பிஸ்னஸ்ஸு நிறைய ராத்திரி பகலும் வண்டிக்குன்னு சொல்லிட்டு பல பிஸ்னஸில் எக்கச்சக்கமான ஏன் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆண் தாய் தகப்பனோட எந்த வித உதவி இல்லாமல் தனிப்பட்ட ஒரு ஆண் மட்டும் 2 கோடி சம்பாதிப்பான்னு சாத்தியமானு கேட்டிங்கன்னா தாராளமாக சம்பாதிக்க முடியும். அதுக்கு நானே சாட்சி. எப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே அப்பா அம்மா 2 பேர், அப்பா அம்மா மட்டும் கூட இருந்தாங்க. அப்பா இறந்துட்டார் 10-12 வருஷத்துக்கு முன்னே இறந்துட்டார். இப்போ 20 வருஷம் ஆச்சு அவர் இறந்து. ஒரு தனிப்பட்ட ஒரு பையனாக சாதிக்க முடியும்னா கண்டிப்பாக சாதிக்க முடியும். அதனால் யாரையும் நம்பாமல் அவருக்கு மட்டும் பல தொழில் தெரிஞ்சிருக்கணும். அதான் 2 கோடி எப்படி சம்பாதிக்க முடியும்னா ஒரு தொழிலில் மட்டும் இன்றைக்கி எதுலேயும் நீங்கள் முன்னேற்றம் பெருசாக காண முடியாது. ஒரு தொழில் மட்டும் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா ஒரு 15,000 25,000 சம்பாதிக்கணும். அது ஒரு பெரிய உங்களோட வாழ்க்கையில் பெரிய டிஃப்ரெண்ட். அதுலேயே கொஞ்சம் பண்ணலாம். ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு மிடிலான வாழ்க்கை வாழலாம். ஆனால் நீங்கள் 4-5 தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு தொழில் இல்லைனாலும் கூட 2 தொழில் கை கொடுக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட கை விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு எண்ணி சொல்கிற அளவுக்கு கூடிய அந்த தொழில் செஞ்சோம். கிட்டத்தட்ட ஒரு 10 தொழிலுக்கு மேலே எங்களுக்கு இருந்தது. அந்த 10 தொழிலில் எல்லாத்துலேயும் சம்பாரிச்சு தான் அந்த 2 கோடி ரூபாய் பணமாக லிக்விட் பணமாகவே சம்பாரித்து அதையும் வட்டிக்கு விட்டு வச்சுருந்தோம், ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நிறைய தொழில் செஞ்சோம். அதனால் இந்த பணம் சாத்தியமானது. அவ்வளோ சம்பாதிக்க உங்களுக்கு எண்ணம் இருந்தது, நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எண்ணம் இருந்தால் எந்த தேவடியா பையனை நம்பி பணத்தை வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. அடுத்தது எந்த தேவடியா பையனை நம்பி நீங்கள் முதலீடு பண்ணுறோம் அப்படின்ட்டு போகக்கூடாது. நீங்கள் தனிச்சையாக சுயமாக வாழ்க்கையில் சம்பாரித்து நல்ல நிலைமையிலான உங்கள் மனைவி மக்கள் மட்டும் நல்ல ஒரு 4-5 தொழிலில் உங்களோட சுயமான தொழிலாக இருக்கட்டும். யாரையும் நம்பி ஒரு கூட்டாக போகக்கூடாது. 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு கூட்டாக போகக்கூடாது. ஒரு கேரக்டர் இப்போ ஒரு கருத்து இருக்கும், அடுத்தவரோட கேரக்டரில் இன்னொரு கருத்து இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இந்த கேரக்டர் ஒத்து போகாது. இந்த உலகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி குணம் இருக்கும். மிருகங்களுக்கு மட்டும்தான் ஒரே குணம், ஆனால் மனிதர்களுக்கு பல குணம் இருக்குது. மிருகங்களுக்கு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு குணம் மட்டும்தான். அவங்கள துரத்தி அட்டாக் பண்ண போனால் திருப்பி அது ஏதாவது உங்களை பண்ண, அது மட்டும்தான் அவங்கக்கிட்ட குணம். ஆனால் மனிதனுக்கு பல குணம் இருக்கும். 1000 லட்சக்கணக்கான குணம் இருக்குது மனிதன்கிட்ட. அவங்ககிட்ட எந்த நேரத்தில் எப்படியாப்பட்ட வாக்குகள் வெளிவரும், எப்படியாப்பட்ட குணங்கள் வெளிப்படுத்துவோம் அப்படின்னு அவனை கூட இருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். என்னோடய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தனிச்சையாக செய்யுங்க. அதே போல் எவனை நம்பி பணம் கொடுக்காதீங்க. பணம் கொடுத்தீங்கன்னா இந்த தாமலா தெருவை சேர்ந்த பண்டார் பையனோட நிலைமையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் வேடிக்கை பார்த்துக்கிற நிலைமை மட்டும்தான் வரும். இது சட்டங்கள் ஏதோ எந்த அரசாங்கமோ எந்த போலீஸ் காவல்துறையோ உங்களுக்கு நிற்க மாட்டாங்க. உங்களுக்கு படபலம், இந்த பணத்தை வசூல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு படபலம் இருக்கணும். ஒன்று படபலம், உங்களோட அரசாங்க அதிகாரி லெவலில் உங்களுக்கு யாருனா இருந்தாங்க அப்படின்னா அவனை
ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டில் இடத்துல அவனை தூக்கின்னு வந்து உட்கார வச்சு வேலை பார்த்துடலாம். அந்த மாதிரி லெவலில் அவன் இருந்திருந்தானா இப்போ கூட நாளைக்கு போடணுன்னா போட்டு விட்டு போயிடலாம். அவன் அந்த போட்டா இருந்தாலும் அந்த பொட்டை பையன்லாம் ஒரு மயிருக்கு சமமான ஒரு பொட்டை பையன். அவன்லாம் தொடநடி 1ஆம் நம்பர் பொட்டை தேவையா பையன். அவன்லாம் போடுறதுக்கெலாம் பெரிய மேட்ரு கிடையாது. பணம் கொடுக்குறவங்க வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கணும், படபல செல்வாக்கு இருக்கணும். பணம் அட்லீஸ்ட் பணத்தையாவது வச்சுருக்கணும். ரவுடி வச்சு நீங்கள் பார்க்கணுன்னா இப்போ எல்லாமே பிடிங்கிட்டான். அட்லீஸ்ட் நம்ம சராசரி நான் சாதாரணமான ஒரு சராசரி மனிதன் போல் தான். யாரையும் போய் இன்னும் கேட்டால் நீங்கள் அனாதைனே சொல்லலாம் ஏன்னா அனாதைனே சொல்லலாம். ஏன்னா என்னை இது வரைக்கும் எத்தனையோ பேர் தொட்டு பார்த்து வாழும்போது இந்த மாதிரி வாழ்க்கையில் நல்ல ஒரு நம்ம உண்டு, நம்ம தொழில் உண்டுன்னு இருக்கும்போது எத்தனையோ பேர் சீண்டி பார்த்துருக்குறாங்க. எத்தனையோ கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஏறி எவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சிருக்கிறோம். அதுபோல் இவனை போயிட்டு மறுபடியும் இந்த ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு நமக்கு எத்தனையோ கோடி இழந்த பிறகு கூட நான் அவங்ககிட்ட போய் அவன் பணத்தை கேட்டான் அப்படின்னா அவனை போடுவேன், இல்லை அவன் என்னை திருப்பி தாக்குவான். இது 2 மட்டும் தான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. அவனை போட்டு என்னோடய கோபத்துக்கும் இந்த கோபத்துக்கு அவன் பணமே திருப்பி கொடுத்தா கூட நம்ம இத்தனை வருஷத்தோட வாழ்க்கையை இந்த நிலைமையெல்லாம் யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது. எத்தனையோ பேர் இறந்துருக்குறாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில். யாரையும் போய் கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்துட்டு நீங்கள் அந்த கஷ்டப்படாதீங்க. கடன் வாங்கிட்டும் அந்த பணம் கொடுக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்படாதீங்க. இந்த தனசாகர் மேலே இருக்கிற 1ஆம் நம்பர் நரிக்கிற தேவடியா பசங்களாம் வாழ்க்கையில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் எல்லா உலகத்துலையும் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த பணத்தை கொடுப்பல் வாங்கல மட்டும் உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் சம்பாரித்த பணம் நீங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் குடும்பத்தை அனுபவிச்சிங்க. இடமோ பொருளோ தங்கமோ நீங்கள் மட்டும் தனிச்சையாக முடிவெடுத்து உங்கள் குடும்பத்தோடு முடிவெடுத்து அதை வாங்க பாருங்கள், விற்க பாருங்கள். ஆனால் யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.